ஹலோ ஹாய் வெல்கம் டு கோகிலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான மஷ்ரூம் வறுவல் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடியது, ஆனால் டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்கும். இந்த நெஞ்செரிச்சல் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு மசாலாலாம் சேர்த்தா வந்து ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்கும் இல்லையா, அவங்களுக்கு வந்து இது ரொம்பவே நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பில் வானல் வச்சுட்டு நான் ஒரு 1.5 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதுலேயே ஃபஸ்ட்டு கொஞ்சமாக வந்து டிஷ்ஷுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அதை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது வந்து நல்லா சூடாகட்டும். நான் வந்து மஷ்ரூமை வந்து வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது எண்ணெய் வந்து நல்லா சூடானதும் கொஞ்சமாக நம்ம வந்து கடுகு போட்டு தாளிச்சுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம் தான் அதில் சேர்க்க போகிறோம். வெங்காயம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது, ஜஸ்ட்டு சும்மா நம்ம வந்துட்டு கடுகு பொரிஞ்சதும் அப்படியே மஷ்ரூமை சேர்க்குறது தான். இப்போது மஷ்ரூமை சேர்த்துட்டு இந்த உப்போட சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இது கூட நான் வந்து ஒரு சின்ன தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். அந்த தக்காளியை தான் இதில் வந்து புழிஞ்சு விட போகிறேன். இதில் வேறு எதுவும் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணுறதுக்கு வேலையே கிடையாது. ஏன்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும் மஷ்ரூம்லேருந்து நிறைய தண்ணி வரும்ன்றது. இப்போ தக்காளியை வந்து நல்லா புழிஞ்சு விட்டுக்கலாம், அந்த புளிப்பு டேஸ்ட்டுக்காக. அப்போ தான் அந்த மஷ்ரூம் வந்து சாப்பிடும் பொழுது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நான் வந்து கையால் தக்காளி வந்து பிழிஞ்சு விட்டுட்டேன். இப்போது இந்த தக்காளி, உப்பு, மஷ்ரூம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து நம்ம எண்ணெயிலே அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணோம்னா அது வந்து எல்லாமே உப்பு எல்லாமே கரெக்டாக ஏறிடும். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்து ஒரு 2-3 நிமிஷம் நம்ம வந்து மூடி போட்டு அப்படியே விட்டுடலாம். அந்த மஷ்ரூமை வேக விட்டுடலாம். இப்போ பாருங்கள், இதிலேருந்து தண்ணி எல்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போது நம்ம வந்துட்டு இந்த மஷ்ரூம் வேகிற அளவு தண்ணி அதிலே வந்தாச்சு. இப்போ நம்ம வந்து நல்லா வதக்கி விடுறது தான். இப்போ வந்து இந்த தண்ணி வத்துற வரைக்கும் நம்ம வந்து ஹையில் வச்சு இதை வந்து வேக வச்சுக்கலாம். இது கூட நான் வேறு எந்த மசாலாவுமே ஆட் பண்ணல. நம்ம அடுத்து வந்து கொஞ்சமாக குழம்புத்தூள் தான் நான் சேர்க்க போகிறேன். இப்போ இந்த தண்ணி எல்லாம் வற்றட்டும், அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இப்போ இங்கே பாருங்கள், தண்ணி எல்லாமே ஓரளவு வற்றிடுச்சு. நான் வந்து கொஞ்சமாக நம்ம வீட்டு குழம்பு தூள் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதுதான் அதில் வந்து கொஞ்சமாக நான் சேர்த்துக்கிட்டேன். காரம் வந்து நிறைய வேண்டாம், கொஞ்சம் மைல்டாக இருந்ததுன்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இது ஒரு சைடு வந்து நம்ம நல்லா வதக்கிட்டு இருக்கும் பொழுது மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய், சோம்பு, ஜீரகம், அதுக்கப்புறம் ஒரு 4-5 பொட்டுக்கடலை சேர்த்து தண்ணி சேர்க்காமல் இதை வந்து நல்லா பவுடர் ஆட்டம் அரைச்சி எடுத்துக்கலாம். பவுடர் மாதிரி வராது, கொஞ்சம் நல்லா திக்காக அரைச்சிக்கலாம். தண்ணி சேர்க்க வேண்டாம், இல்லைனா அது கிரேவி மாதிரி போயிடும், வறுவல் மாதிரி வராது. இப்போது இந்த தேங்காய் நம்ம அரைச்ச மசாலாவை இந்த மஷ்ரூமோடு சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டோம்னா சூப்பரான வறுவல் ரெடி ஆகிடும். இங்கே பாருங்கள், வாசனை வந்து நம்ம வதக்கும் பொழுதே செம்ம சூப்பராக வரும். லாஸ்ட்டாக இதில் வந்து கொஞ்சமாக மல்லித்தழை போட்டு இறக்குனோம்னா சூப்பரான நம்மளோட இந்த மஷ்ரூம் வறுவல் ரெடி ஆகிடும். இங்கே பாருங்கள், சூப்பராக சாம்பார் சாதத்தோட ரசத்தோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. சுட சுட சூப்பராக நம்மளோட மஷ்ரூம் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்யூ.